ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கெஸ்ட் ஸ்டோரி சேனலிலிருந்து பேசுகிறேன். உங்கள் எல்ஜிபிடிக்யூ தமிழ் ஸ்டோரி சேனலில் வரவேற்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் பார்க்கிறீர்கள்? சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா அல்லது வேறு ஏதாவது ஒரு கிராமமா? இப்போ என்ன நேரம் உங்கள் பக்கத்தில்? இப்போது என்ன உங்கள் பேர் என்ன? எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படித்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணிங்க. அடுத்த உணர்ச்சிகரமான கதை உங்களுக்கு உடனே வரும். இன்று நாம் பார்க்க போகும் கதை சூர்யா மற்றும் கார்த்தி, ஆசிரியரும் மாணவரும் இடையில் நடக்கும் ஒரு உண்மையான கே காதல் கதை. இது ஒரு உண்மை கதை, தமிழ் ஆடன் ஸ்பெஷல் கதை. ஹைப் கொடுங்க, லைக் கொடுங்க, நிறைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணீர் வர வைக்கும் கதை. சரி, ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? 2020ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பிரபலமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கும் இந்த கதை. அந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்று இன்றும் முழுமையாக கட்டுப்படாத நேரம். ஆனால் கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க தொடர்ந்திருந்தது. சூர்யா 28 வயது இளம் பேராசிரியர், கணிதத் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். அவர் உயரம் 5 அடி 8 அங்குலம், கருப்பு நிற அலை அலையாக முடி, எப்போதும் பச்சை அல்லது நீல நிற சட்டை அணிந்து வகுப்புக்கு வருவார். அது அவனுக்கு ஒரு வழக்கம். அந்த நிறங்கள் அவர்களை புத்துணர்ச்சியாக உணர வைக்கும் என்பதால் அவன் வீடு வேளச்சேரியில் உள்ள ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட்டில் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து பஸ் எண் 21Gயில் பயணம் செய்து கல்லூரிக்கு செல்வான். அந்த பஸ் பயணத்தில் அவன் புத்தகம் படிப்பான் அல்லது பாடல்கள் கேட்பான். அது அவனுக்கு அமைதியான தருணங்கள். சூர்யாவின் பெற்றோர்: அப்பா ராமச்சந்திரம் 62 வயது, ரிட்டையர்ட் வங்கி அதிகாரி. அம்மா லக்ஷ்மினி 55 வயது, இல்லத்தரசி. அவர்கள் மதுரை அருகேயுள்ள ஒரு சின்ன கிராமத்தில் விருதுநகரில் இருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகியிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்தது. ஆனால் நகர வாழ்க்கைக்காக வந்தார்கள். சூர்யா எப்போதும் மாணவர்களுடன் நெருக்கமாகவும் பழகுவான். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு ஆலோசனை கொடுப்பான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ரகசிய காதல் இருந்தது, கே காதல். அவன் ஓரினச் சேர்க்கையாளன், ஆனால் யாருக்கும் தெரியாது மறைத்து வைத்திருந்தான். அவன் அதை மறைத்து வைத்திருப்பான் ஏனென்றால் சமூகத்தின் பார்வை, குடும்பம், காலேஜ் என எல்லாரும் எதிர்ப்புகளை அவனை பயமுறுத்தியது. இரவுகள் தனியாகத்தான் இருப்பான். தன் கையை தனக்கு உதவி மட்டும் வேலை செய்து கொண்டே இருப்பான். இரவானால் அவன் தன் உணர்வுகளை பற்றி யோசிப்பான், ஆனால் வெளியே காட்ட மாட்டான். இப்போது கார்த்திக்கு 22 வயது, இளம் மாணவன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து கொண்டிருக்கிறான். அவன் திருச்சி அருகே உள்ள சிறிய நகரமான பெரம்பலூரிலிருந்து வந்தவன். உயரம் 5 அடி 10 அங்குலம், சிவப்பு அல்லது வெள்ளை நிற டிஷர்ட்டை அணிந்து கொண்டே இருப்பான். காலை 8 மணிக்கு சரியான வகுப்புகள் வருவான். அவன் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். அது கல்லூரிக்கு அருகில். நவம்பர் 7ஆம் தேதி பிளாக். அவன் அப்பா கிருஷ்ணன் 50 வயது, விவசாயி. 15 ஏக்கர் நிலத்தில் நெல், வாழை மரங்கள் எல்லாம் விளைவிப்பார். அம்மா சரஸ்வதி 48 வயது, உள்ளூர் பள்ளியில் ஆசிரியராக இருந்தாள். கார்த்தி வகுப்பில் சூர்யாவின் போதனைகள் ரசிப்பான். அவன் விளக்கும் விதம், சிரிப்பு எல்லாம் அவனை ரொம்ப ஈர்த்தது. அவன் கண்கள் அடிக்கடி சூர்யாவை தொடரும். ஆனால் அது வெறும் போதனை ரசனை மட்டும் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வகுப்பு முடிந்த பிறகு 1 மணிக்கு கார்த்தி சூர்யாவிடம் சந்தேகம் கேட்க வந்தான். சார், இந்த கால்குலஸ் பிரச்சனை கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார், கொஞ்சம் விளக்குங்க சார் என்றான். அவன் குரல் கொஞ்சம் நடுங்கியது. சூர்யா புன்னையுடன் விளக்கத் தொடங்கினான். பாரு கார்த்தி, இது சிம்பிள் தான். இந்த இன்டெக்ஸ்டல் ஃபார்முலா எல்லாமே இப்படி தான் அப்ளை பண்ணணும் என்று பேசிக்கொண்டே இருந்தான். அவர்கள் பேச்சு ரொம்ப நேரம் நீடிக்கொண்டே இருந்தது. கணிதத்திலிருந்து தனிப்பட்ட விஷயங்கள் அவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். கார்த்தி சொல்ல ஆரம்பித்தான். சார், உங்கள் போதனை சூப்பர் சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். சூர்யா சிரித்தான். நன்றி கார்த்தி, ஆனால் நீயும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக அழகாக இருக்க. உன்னை ஆன்சர்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் உள்ள ஒரு உணர்வு எழுந்தது. அது வெறும் ஆசிரியர் மாணவன் உறவை தாண்டிய போது வேற உணர்வு மாதிரி தோன்றுகிறது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் நெருக்கத்தை தொடங்கினார்கள். அக்டோபர் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கல்லூரியில் ஃபெஸ்டிவல் சூர்யா ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடந்தது. அது ஒரு டான்ஸ் போட்டி. அவன் சிவப்பு வேஷ்டி அணிந்து ஆடினான். கார்த்தி முன் வரிசையில் உட்கார்ந்து பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினான். அவன் கண்கள் பிரகாசமாக இருந்தது. இரவு 9 மணிக்கு கேன்டீனில் சந்தித்தார்கள். சூர்யா கேன்டீன். கார்த்தி, உன் கிராமம் எப்படி இருக்கு? விவசாயம் செய்யறீங்களா? கார்த்தி உற்சாகமாக பதில் சொன்னான். ஆமாம் சார், எங்கள்கிட்ட 10 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. நெல், பருத்தி, கொஞ்சம் காய்கறி எல்லாம் விளைவிக்கணும் சார். காலையில் எழுந்த நிலத்தில் தான் சார் வேலை செய்கிறது எங்கள் சுகம். நீங்கள் மதுரை பக்கம் போயிருக்கீங்களா? அங்கே கோயில் அழகு. பேச்சு உணர்வுகள் மாறியது. அவர்கள் தங்கள் கனவுகளை, பயணங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். கார்த்தி உள்ளத்தில் காதல் பூத்தது. ஆனால் அவன் பயந்தான். சமூகம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், உறவினர்கள் என்ன சொல்லும் எல்லாம் பயந்தான். சூர்யாவும் அதே உணர்வு. ஆனால் அவன் கொஞ்சம் அனுபவம் உள்ளவன். அதை மெதுவாக கையாள தொடங்கினான். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. நவம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கார்த்தி நண்பன் ராஜேஷ் 23 வயது மாணவன், கோவையிலிருந்து வந்தவன். அவர்கள் பார்த்து சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டான். ராஜேஷ் கார்த்திகிடம் கேட்டான். டேய் கார்த்தி,
சூர்யா சாரோட ரொம்பவே நெருக்கமாக இருக்க போல், என்னடா கத்தி சண்டை போடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சான். கார்த்திக் உடனே மறுத்தான். இல்லடா, ஜஸ்ட்டு டவுட் கிளியர் பண்ணுறான்டா. ஆனால் உள்ளே பயம் வந்தது. இந்த உணர்வுகளில் வளர்ந்தனர். அவர்கள் தனியாக சந்தித்து பேசத் தொடங்கிவிட்டார்கள். சென்னையின் மெரினா பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு கத்தி சண்டை போடலாமா என்று முடிவு செய்துவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள் மாறி மாறி. அங்கு அலைகள் சத்தம் கேட்க சூர்யா சொன்னான், கார்த்தி, உன் கண்கள் என்னை ரொம்பவே ஈர்க்குதுடா. உன் சிரிப்பு என் நாளைக்கு பிரகாசமாக இருக்குடா. கார்த்தி சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே இதயம் வேகமாக துடித்தது. அந்த தருணங்கள் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கின. ஆனால் வரப்போகும் சவால்கள் அவர்கள் அறியவில்லை. அந்த கடற்கரை நடை, அவர்கள் உரையாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு புதிய உலகத்தை திறந்தது. கார்த்தி வீட்டுக்கு போனான். ஃபோன் பண்ணும்போது அம்மா சரஸ்வதி கேட்டால், படிப்பு எப்படி போகுது மகனே? அவன் சொல்வான், நல்லா இருக்கு அம்மா. ஆனால் உள்ள ஒரு புயல். சூர்யாவும் தன் அம்மாவிடம் பேசும்போது எல்லாம் சரியாயிரு என்பாள். இந்த சிறு சிறு தருணங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றி தொடங்கின. டிசம்பர் 2020 கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த நாட்கள் சென்னையில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது. மக்கள் லைட்ஸ் போட்டு கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். சூர்யாவும் கார்த்திக்கும் அவர்களின் உணர்வுகள் இன்னும் ஆழமாக வளர்ந்தது. ஒரு சனிக்கிழமை காலை 10 மணி இருக்கும். அவர்கள் சென்னையில் உள்ள மகாபலிபுரம் கோயிலுக்கு போனார்கள். அது ஒரு அழகான இடம். பழங்கால சிற்பங்கள், கடல் அலைகள் சத்தம் கேட்டது. அவர்கள் காரில் போனார்கள். சூர்யா ஓடினான். கார்த்தி பக்கத்தில் உட்கார்ந்து பாடல்களை கேட்டு உற்சாகத்தில் இருந்தான். சார், இந்த இடம் ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது சார் என்று கார்த்தி சொன்னான். சூர்யா புன்னகைத்தான். ஆமாம், இங்கே வந்த மனசு சாந்தமாகும். அங்கே கோவிலை சுற்றி நடந்தார்கள். கடல் காற்று முகத்தில் அடித்தது. ஒரு பாறை மேல் உட்கார்ந்து சூர்யா தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்தி, நான் உன்னை காதலிக்கிறேன்டா. இது தவறா? என் உள்ளம் உன்னை தாண்டா தேடுது. கார்த்தி கண்கள் கலங்கின. அவன் குரல் நடுங்கியது. இல்லை சார், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் சார். உங்கள் லவ், உங்கள் பேச்சு எல்லாமே என்னை ரொம்பவே மாற்றிச்சு சார். ஆனால் சமூகம் என்ன சொல்லும்? நம்மளை ஏற்றுக்கொள்ளுமா? அவர் கைகள் இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள். அந்த தருணம் அவர்களுக்கு உலகமே நின்று போன மாதிரி தெரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அறிந்தது 2 பசங்களும் லவ் பண்ணக்கூடாது என்று. இந்த உலகம் என்ன சொல்லும்? இன்னும் காதலை புரிந்து கொள்ள தயாராக இல்லை இந்த உலகம். அந்த நாள் முழுவதும் அவர் அங்கேயே இருந்தார்கள். நைட்டை ஃபுல்லாகவே ஒரே லவ் பண்ணி இருந்தார்கள். கத்தி சண்டை போட்டு உமா குத்திட்டே இருந்தார்கள். சிறு சிறு விஷயங்கள் பேசினார்கள், செய்தார்கள். கார்த்தி சொன்னான், சார், என் சிறு வயதில் கிராமத்தில் நான் தனியாக இருந்தப்போ இப்படி ஒரு உணர்வு வரும்னு நினைக்கல சார். சூர்யா பதில் சொன்னால், நானும் அதே தான். ஆனால் இப்போது நீ இருக்கல்ல, எல்லாம் சரியாக ஆகிடும் என்று தோணுது. அவர்கள் திரும்பி சென்னை வந்தார்கள். ஆனால் அந்த ஒப்புதல் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கிறது. ஜனவரி 2021 வந்தது. பொங்கல் பண்டிகை சமயம். கார்த்தி தன் ஊரான பெரம்பலூருக்கு போனான். அது ஒரு சிறிய நகரம். வயல்வெளிகள் சூழ்ந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் மக்கள் உற்சாகமாக இருந்தார்கள். வீட்டில் அம்மா சரஸ்வதி அம்மா அவனை அணைத்து, மகனே வா, சர்க்கரை பொங்கல் செய்திருக்கேன் என்றாள். ஆனால் இரவு சமயத்தில் அம்மா சொன்னால், கார்த்தி, உன் திருமணத்தை பெண் பார்த்திருக்கிறோண்டா. உன் உறவினர் பெண்ணு பிரியதர்ஷினி, 20 வயசு, திருச்சியில் நர்ஸு படிச்சிருக்காடா. நல்ல பொண்ணு, அடுத்த மாதம் பார்க்கலாமா? கார்த்தி அதிர்ச்சி அடைந்து விட்டான். அவன் முகம் வெளியேறியது. அம்மா, நான் ரெடி இல்லைம்மா. இப்போ படிப்பு, வேலை எல்லாமே இருக்குது. ஆனால் குடும்பம் வற்புறுத்தி. அப்பா கிருஷ்ணன் சொன்னான், இது நம்ம குடும்ப பாரம்பரியம்டா, நீ ஏற்றுக்கொடா. கார்த்தி உள்ளே உடைந்து விட்டான். இரவு தனியாக அழுது கொண்டே இருந்தான். அவன் உடனே சூர்யாவிடம் ஃபோன் செய்துவிட்டு, சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அம்மா ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறாங்க சார் என்று கோபம் ஆனான். நான் என்ன செய்ய? சூர்யா ஆறுதல் சொன்னான். அமைதியாக இரு கார்த்தி, நம்ம போராடுவோம். உன் உணர்வுகளை சொல்லு. நான் உன் பக்கம் எப்போவுமே இருக்கேன். ஆனால் கார்த்தி ரொம்பவே பயந்தான். அந்த பொங்கல் கொண்டாட்டம் அவனுக்கு சோகமாக மாறியது. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கல்லூரி அன்று சிலர் ரோஜா கொடுத்து கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அன்று ராஜேஷ் அவர்கள் ரகசியமாக சந்தித்து கட்டிப்பிடித்து விட்டான். உமாவும் கொடுத்து விட்டான். நைட்டு விளையாடலாமா சார், அந்த மாதிரி விளையாட்டுன்னு சொல்லி கேட்டான். ஆனால் அவர் ஃபோட்டோ எடுத்தான். சூர்யாவும் கார்த்திக்கும் தனியாக பேசி கொண்டிருந்த போது ஃபோட்டோ அதை கல்லூரி டீன் டாக்டர் விஜயகுமார் அனுப்பினான். டீன் 55 வயசு, கண்டிப்பாளர். உடனே சூர்யாவை அழைத்தான். இது என்ன சூர்யா, மாணவருடன் இப்படி கட்டிப்பிடிச்சி உமா குத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி டீன் கேட்க திட்ட ஆரம்பித்து விட்டார். இது கல்வி ரூல்ஸில் எதிரானது, ராஜினாமா கொடு. சூர்யா கண்ணீருடன் வாதிட்டான். சார், இது உண்மையான காதல் சார், தவறில்லை சார், நாங்கள் யாரும் தொந்தரவு கொடுக்கல சார். ஆனால் டீன் கேட்கவே இல்லை. சூர்யா வேலையை இழந்தான். கார்த்தி அழுதான். சார், இது என்னோட காரணம் சார். நான் போயிடுறேன் சார். ஆனால் அவர்கள் சந்திக்க முடியாமல் போனது ஏனென்றால் ராஜேஷ் வதந்தி பரப்பி தொடங்கினான். மார்ச் 20 கொரோனா ஊரடங்கு காலம். அனைவரும் வீட்டுக்குள் அடைந்தார்கள். கல்லூரி ஆன்லைன் ஆனது. சூர்யா கார்த்தி ஃபோனில் பேச ஆரம்பித்தார்கள். இரவு முழுவதும். கார்த்தி சொன்னான், சார், என் கிராமத்து 5 குடும்பம் என்னை திட்டுறாங்க சார். வதந்தி பரவிருச்சு. சூர்யா சொன்னான், நான் மதுரை போய் என் பெற்றோரிடம் சொல்கிறேன் சார். அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
ஆனால் விருந்தினர்கள் உள்ள ராமச்சந்திரன் அப்பா ரொம்பவே கோபமடைந்தான். இது பாவம், நம்ம குடும்பம் அவமானம், வெளியே போ. சூர்யா கண்ணீருடன் வெளியேறினான். சென்னை வந்தான். இந்த தடைகள் அவர்களை வலுப்படுத்தியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள். கார்த்தி பிரியாவை திருமணம் செய்ய மறுத்தான். குடும்பம் கோபமடைந்து அவனை வீட்டை விட்டு துரத்தியது. நீ போ, உன் வழியா போ என்றான் அப்பா. கார்த்தி அழுது கொண்டே சென்னை ஓடி வந்து விட்டான். சூர்யாவும் தங்கினான். அடையார் ஏரியில் உள்ள ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட்டில் நவம்பர் 15 அறைகை எடுத்தார்கள். அங்கு அவர்கள் உணவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், சமைத்து சாப்பிட்டார்கள். ஆனால் உடல் ரீதியாக நல்லா சேர்ந்துட்டார்கள். கார்த்தி நாம் சேர்ந்து இருப்போம், அது போதும். அந்த நாட்கள் அவர்களுக்கு சவால்கள் நிறைந்தவை. ஆனால் காதல் அவர்களை தாங்கியது. கார்த்தி இரவில் சூர்யாவை தோளில் சாய்ந்து கொண்டு அழுவான், செய்வான், எல்லாத்தையும் ஆறுதல் சொல்வான். இந்த வாழ்க்கை அவர்கள் மெதுவாக மாற்றியது. அவர்கள் தாங்கள் எதிர்காலத்தை யோசித்து டெய்லியும் நைட் ஆனால் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுவார்கள். ஏப்ரல் 2021 வந்தது. அந்த மாதம் சென்னையில் மழைக்காலம் தொடங்கியது. ஞாயிறு மாலை ஒரு 6 மணி இருக்கும். சூர்யா, கார்த்திக் அடையார் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார்கள். அது ஒரு சிறிய இடம். 2 அறைகள், ஒரு சமையலறை. பால்கனியில் இருந்து கடல் தெரியும். அவர்கள் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு டீ குடித்து கொண்டார்கள். வெளியே மழை சாரல் அடித்தது. சூர்யா கார்த்தியின் கையை பிடித்து கொண்டான். கார்த்தி, நாம் இனி பிரியவே மாட்டோம். இந்த உலகம் என்ன சொன்னாலும் நம் காதல் நம்முடையது தான். கார்த்திக் கண்கள் கலங்கின. ஆமாம் சார், உங்கள் பக்கம் இருந்தால் போதும். இந்த பயம் எனக்கு இன்று இருக்கவே இருக்காது சார் அப்படின்னு சொன்னான். அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அந்த தருணம் அவர்கள் அமைதியை தந்தது. ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே ராஜேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்து விட்டான். அவர்கள் இயற்கைக்கு மாறான உறவில் இருக்கிறார்கள் சார். கல்லூரியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க என்றான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவி, 40 வயது, உயரமானவர், அன்று மாலை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார். அவர்கள் 2 கான்ஸ்டபிள் வந்து கதவை தட்டினார்கள். சூர்யா திறந்தான். உள்ளே அழைத்தான். என்ன விஷயம் சார் என்று கேட்டான். ரவி சொன்னார், ஒரு புகார் வந்திருக்குதுப்பா, உங்கள் உறவு பற்றி. இது சட்டத்துக்கு தவறு இல்லையா? சூர்யா தைரியமாக விவாதம் செய்தான். இது காதல் சார். 2 பெரியவர்கள் சம்மதத்துடன் இருக்கிறோம். சட்டப்பு தவறில்லை. செக்ஷன் 377 ரத்து ஆகிடுச்சு. கார்த்தி பயந்து நின்றான். ஆனால் சூர்யாவின் வார்த்தைகள் அவனுக்கு தைரியம் கொடுத்தது. ரவி கொஞ்சம் யோசிச்சு, சரி, ஆனால் சமூகம் பார்க்கும், கவனமாக இருங்க என்று சொல்லி வெளியேறினார். ஆனால் ரவி அந்த சமயம் அவர்களை உலுக்கியது. அக்கம் பக்கத்தின் வதந்திகள் பரப்ப தொடங்கிவிட்டார்கள். சிலர் வெளியே போக சொன்னார்கள். மே 2021 அவர்கள் புது வேலை தொடங்கிவிட்டார்கள். சூர்யா ஒரு பிரைவேட் டியூஷன் சென்டரில் ஆசிரியராக சேர்ந்து விட்டான். அது அண்ணா நகரில். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை. கார்த்தி, இங்கு மாணவர்களுக்கு நல்லா இருக்காங்க, என் போதனை ரசிக்கிறார்கள் சூர்யா என்று சொன்னான் சூர்யாவிடம். கார்த்தி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தான். கம்பெனி பெயர் இன்ஃபோசிஸ். சென்னையில் OMR ரோட்டில் உள்ளது. அவன் முதல் சம்பளம் வாங்கி சூர்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான். ஒரு சிறு வாட்ச். இது உங்களுக்கு நம்ம புது தொடக்கத்துக்கு என்றான். அவர்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சீரானது. காலை சேர்ந்து சமைப்பாளர்கள், இரவு படம் பார்ப்பார்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். ஜூன் 28 வந்தது. அது பிரைவேட் மாதம். உலகம் முழுவதும் LGBT கொண்டாட்டங்கள். சூர்யாவும் கார்த்திக்கும் தங்கள் காதலை கொண்டாட முடிவு செய்தார்கள். இரவு 10 மணி இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் ரெயின்போ லைட் போட்டு அலங்கரித்தார்கள். சூர்யா கார்த்திகை அணைத்து கொண்டான். கார்த்தி, உன் உம்மா எனக்கு அழகாக இருக்குடா. அவர்கள் முதல் உம்மா கொடுத்தார்கள். உணர்ச்சியுடன், கண்ணீருடன். அது நீண்ட நேரம் இதயத்தை தொட்டது. அலைகள் போல் உணர்வுகளை பொங்கினர். அவர்கள் மாற்றி மாற்றி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டார்கள். அவர்கள் வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டார்கள். அவர்கள் செம்மையாக விளையாடி கொண்டே இருந்தார்கள். நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் காது இன்னும் ஆழமானது. ஜூலை 15 வியாழக்கிழமை வந்தது. அன்று இரவு அவர்கள் தனியாக இருந்தார்கள். வேலை முடிந்து வீடு திரும்பினார்கள். இரவு 1 மணிக்கு அறையில் நீல நிற விளக்குகள் ஏற்றி அவர்கள் உடைகளை கழற்றினார்கள். சூர்யா மிகவும் கார்த்தியின் உடலை தொட்டு பார்த்தான். சார், இது நம்முடையது. இந்த தொடுதல் என்னை உயிர்ப்பிடித்தது. அவர்கள் உணர்ச்சிகள் பொங்க இணைந்தார்கள். ஒரு உண்மையான காதல் நிறைந்த தருணம். வலி மற்றும் இன்பம் கலந்தது. அது அவர்கள் இன்னும் நெருக்கமாக்கியது. அவர்களின் உறவு முழுமையானது. ஆகஸ்ட் 2021 உங்கள் குடும்பங்கள் சமாதானம் செய்ய முயற்சி செய்தார்கள். சூர்யா தம் அம்மா லக்ஷ்மி ஃபோன் செய்து பேசினார். அம்மா, இது என் வாழ்க்கைம்மா, புரிஞ்சுக்கோம்மா. லக்ஷ்மி முதலில் தயங்கினாலும் பிறகு ஏற்றுக்கொண்டாள். மகனே, உன் சந்தோஷம்தான்டா என் சந்தோஷம் சொல்லிட்டு அம்மாவும் ஒத்துக்கொண்டாள். கார்த்தி தன் அப்பா கிருஷ்ணனிடம் போய் ஃபோன் பேசினான். அப்பா, நான் இப்படி தான்ப்பா, நான் ஒரு கே தான்ப்பா, பையனை தான்ப்பா லவ் பண்ணுறேன். அவங்க கூட டெய்லி மேட்டர் பண்ணி சந்தோஷமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணனும் இறுதியில் புரிந்து கொண்டான். மகனே, நீ சந்தோஷமாயிரு. அவர்கள் சென்னையில் சேர்ந்து வாழத் தொடங்கிவிட்டார்கள். ஒரு LGBTQ ஆக்டிவிஸ்ட் குரூப்பில் சேர்ந்தார்கள். சென்னை பிரைவேட் மார்ச்சில் பங்கேற்றார்கள். இந்த கதை முடிவுக்கு வந்துகிறது. நம்பிக்கையும் தருகிறது. காதல் வெல்லும் என்பதை காட்டுகிறது.
நண்பர்களே, இது உங்கள் இதயத்தை தொட்டு இருக்கும் கதை என்று நான் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷன் தயவுசெய்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.